என்னாச்சு கிளம்பலையா? கிளம்பலாம். அனுஜமா அந்த ஃபைலை மட்டும் கொஞ்சம் எடுத்து வந்துருமா. சரி இரு, உள்ள வேலையா இருப்பான்னு நினைக்கிறேன். பிள்ளை தூங்க வச்சுட்டு இருப்பா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி. என் வாழ்க்கை இப்படியே கடந்து போகும்ல, தனிமை கோலம். அவன் தள்ளி விட்ட தள்ளி விட்ட பொண்ணு. நீ யாரு மேல தள்ளி விட்டுருக்கன்னு போடா. அது சாரிடா, போடா. சாரி 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 சாரி. என்ன இதெல்லாம்? டேய் சந்திரமுகியா மாறிட்டாடா, நம்ம ஓடி வந்தா அதுக்கு வடி அவனுக்கு எழுப்புடா. சாரி சாரி. டேய் கிட்ட பொண்ணு அடிச்சிருவாளோ. டேய் டேனியல் நீ போடா. ஏன் நான் அடி வாங்கிறதுக்கா? நீயே போ. டேய் சத்தியமா வாடி போடா, அவனை நீயே தூக்கி விட்டுரு. கோவம் வந்துரும். ஓடி எழுப்புங்க. டேய் பாத்து பாத்து. எழுப்புங்க. டெக்கிசா ஐயோ போனதுடா. சாரி. அது அத்தா நான் குடிக்கிறதா. ஐயோ கொண்டு வர. அத்தே அவன் மேல யாருக்கு நீ போட விட மாட்டார. அது அத்தை இவ்வளவு மாறுவேன்னு நான் எதிர்பார்க்கல. நான் கூப்பிட்டுட்டு போயிடுவேன். என்னையா பார்த்து என்னையா மாட்டி விடுத. எங்க பாரு பொண்ணு திருநாடு புது அவதாரம் தெரியல, விட்டு கொடுக்க மாட்டாரு. அப்படியே புத்தனாப்புல தூக்கிட்டு வந்துடுவானே. வந்துடுடா. சாரி சொல்லிட்டு வந்துருந்தாண்டா. நீ ஒன்னும் சாரி சொல்ல வேண்டாம், வந்துரு. வா போலாம். வான்னு சொன்ன. வா வான்னு சொன்ன. போலாம். போலாம். அவளை பத்தி பத்தி பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டா. என்கிட்ட சவால் விட்ட மாதிரி அவளை பத்தி பத்தி பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படின்னு இவளை காப்பாத்திடுவானா? இவளை காப்பாத்திடுவானா? இவளை காப்பாத்திடுவானா? இல்ல, இவளை காப்பாத்த கூடாது. இவன் சொன்ன மாதிரி அவன் சைக்கோவா மாதிரி அவளை காப்பாத்த ஆரம்பிச்சிட்டான். அப்படி விட்டு காப்பாத்த ஆரம்பிச்சா எல்லா உண்மை வெளியே வந்துடும். இல்ல 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 இல்ல. நாம இன்னைக்கு செத்தோன்னு நினைச்சேன்டா. அவ்வளவுதான் சிக்கிட்டோன்னு நினைச்சேன். ஏண்டா உங்களுக்கு தள்ளி விடுறதுக்கு ஆளே கிடைக்கல. இதுல ஆளை பார்த்து உடனே தள்ளி விடணுமாங்க. டேய் இத கோவத்தோட கத்துறதோட விட்டா இல்ல வச்சுக்க குடி தோண்டி புதைச்ச பையனிய. சத்தியமா ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா. எனக்கே கை கல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டுடா. என்னடா அப்பா இப்படி மாறிட்டாரு. என்ன என்ன பாக்க இல்ல நான் பார்த்திருக்கேன் அவரை. டேய் பழைய அவதாரம் அப்படியே தருவா. டேய் அப்பெல்லாம் கோவம் வந்து வச்சுக்க அவ்வளவுதான். இதுல இருக்க செத்தா அதே மாதிரி பார்த்தேன்டா. இந்த காதலுக்கு இதுல அச்சு பண்ணலாம அப்படியே இருக்காரு. ஏன்டா என்ன விட்டு பேசுறீங்க? உனக்கு தெரியக்கூடாது. இன்னைக்கு நம்ம செவ போதையில இருந்தோம். நல்ல நேரம் அத்தை கண்டுக்காம போயிட்டாரு. அந்த நொத்தானு கொஞ்சம் உள்ள போட்டுட்டு தான் போறாரு. என்னடா சொல்ற? ஆமாடா நான் நம்ப மாட்டேன்டா. அவள் இப்ப நான் பார்க்க போன தரலாம் கிடையாது. இல்ல நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாண்டா இருப்பேன். எந்திக்க வேண்டியதானே? அவனுக்கு கண்டம் சரியில்லை. தள்ளி விட்ட ஏற்க மாட்டேன். நீ தானடா தள்ளி விட்டாலும் எந்திக்கணும்டா. இங்க சில பேரை தள்ளி விடுறதுக்கு நேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நாம தான் சுதாரிப்பா இருக்கணும். எப்ப எவன் விடுங்களானே கூலி தோண்டி காத்துக்கிட்டு இருக்காங்கடா.
யாரும் மன்னிச்சாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்டி. நீ பொத்த வேலை இருக்கு பாரு. பாரு, இதுக்காகவே உன் கண்ணு முன்னாடியே உன் வாழ்க்கையை உன்கிட்ட இருந்து தட்டி பறிச்சு நான் தூக்கல. நான் பிரிக்காம இல்லடி. வாழ்க்கையில நான் யாரையுமே பழி வாங்கணும்னு நினைச்சதே இல்லை. சேட்டை பண்ணுவேன், ஆனா பழி வாங்கணும்னு சொல்லி நான் இறங்குனதே இல்லை. ஆனா இப்ப இறங்கிருக்கே. உன் வாழ்க்கைய சின்ன பிள்ளை ஆக்கி உன்னை நடுத்தல பிச்சை எடுக்க விடல. எங்க கைய வச்சு எங்க கண்ணையே குத்தி தேடி போதவத்தி துள்ள துடிக்க பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறான்டி. ஆனா அதுக்கு எங்களையே காரணமாக்கி வச்சிருக்க போறேன். அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டோண்டி. விக்ரம், இவளுக்கு மட்டும் நல்ல சாவே வரக்கூடாது. நம்ம கண்ணு முன்னாடி எப்படி துள்ள துடிக்க ஒரு உசுறு போச்சுதா, அதே மாதிரி போகணுண்டா. போலன்னு வச்சுக்க, நானே கட்டிச்சிருவேன். வெட்ட மாட்டேன்டா. ஆனா அதுக்கு நம்மளே காரணமாக்கணும் போறடா. மன்னிக்க முடியலடா. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. எப்பமாவது குடிச்சேன், நிரந்தர குடிகாரணம் மாத்திட்டாடா. இப்படி ஏதாவது பண்ணணும்டா. ஏதாவது இல்லடா. அதே மாதிரி தள்ள தட்டிக்க போகணும்டா. இவ வாழ்க்கை மதிவ கிட்ட தட்டி பறிக்கணும். ரொம்ப ஆட்டம் படுறல்ல. பொண்ணு தான் காரணம் இல்லாம இவ கூட இன்னும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு காரணம் இருக்குது. இல்லைன்னா இவ பண்ணதுக்கெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பாரு. முடியலடா. நம்மள கூடயே இருக்கா பாரு. அதெல்லாம் அத்தனையும் பண்ணிட்டு நம்ம கூடயே இருக்கா பாரு. முடியலடா. என்ன உலகிக்கிட்டே போறானுங்க. இல்லங்கடா. கிஷோர் மாமா, மாமான்னு சொன்ன கொடி தாண்டி போதச்சிடறேன். இல்ல மாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நல்ல பாம்புன்னு பேரை வச்சுட்டா அது நல்ல பாம்பாயிருமா? அது கொடிய விஷம் தானே. அப்படித்தாண்டி நீ. ஆமா, நான் உனக்கு என்னடி பாம்புன்னு ஆரம்பத்துல இருந்து என் வாழ்க்கை நாசம் வந்ததே நீ ரொம்ப குறிக்கோளா இருந்திருக்கிய. அப்படி நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணினேன்? நான் காதலிச்சதும் தப்பு இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் தப்பு இல்ல. கண்டவ பேச்செல்லாம் கேட்டுட்டு என் பொண்டாட்டி நான் விட்டேன் பாரு, அது தப்பு. பொண்டாட்டி எதுக்கு சொல்றா, என்ன சொல்ல வாரா, எதுக்கு சொல்றா, எதுவுமே காது கொடுத்து கேட்காத அளவுக்கு என் புத்திய மாத்தி வச்சிருந்த பாரு. மாமா, பொண்ணுங்க என்ன பெட்டா மாமா இருக்கணும். பொண்ணுத்திர மாமா, பொண்ணுத்திர மாமா, நான் இங்கதான் மாமா இருப்பேன் அப்படின்னு என் முன்னாடி நடிச்சு நடிச்சு என்னடா என் பொண்டாட்டி மட்டும் அப்படி இல்லையா அவளை நான் தப்பா நினைச்சேன். ஒன்னு சொல்லி குத்தலடி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ என் முன்னாடி நடிக்கிறவங்க கூட தெரியாத அளவுக்கு புத்தி மங்கிவே இருந்திருக்கேன் பாரு. அப்ப நீ எனக்கு சொல்லும் போதெல்லாம் நீ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை கொடுத்துட்டு இருக்கானே தெரியாம போச்சே. மாமா, தேன்மொழி வீட்டுல அப்படி நடந்துக்கிட்டா, தேன்மொழி அப்படி நடந்துக்கிட்டா. கெட்டவளை பத்தி தப்பு தப்பா சொல்லி அவளை நான் நம்பாமே போயிட்டேன் கடைசி வரைக்கும். கெட்டவ பேச்ச காது கொடுத்து கேட்காம இருந்த பாரு, என்ன மாதிரி உனக்கு இதாண்டி தண்டனை. அவ என்ன சொல்ல வரான்னு கூட கேட்க கூடாத அளவுக்கு உன் நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருந்தது. அவ சொல்ல வந்தது தப்பா சரியா, அது ரெண்டாவது நான் தான் நிதானம் பண்ணிருக்கணும். முத சொல்ல விட்டுருக்கணும், அதுக்கப்புறம் அதை நான் கணிச்சிருக்கணும். தப்புன தப்புன்னு சொல்லிருக்கணும், சரினா சரின்னு எடுத்து சொல்லிருக்கணும். ஆனா அவ சொல்ல வந்ததையே நான் கேட்கல. காரணம் உன் நடிப்பே. அது இப்படி அப்படி நடிச்சுட்ட. சரிடி, நீ பொண்ணு அப்படி நடிச்ச. நான் உனக்கு யாரு, என்கிட்ட அப்படி நடிச்ச? ஏன்டி தேய்மொழி நீ பிரிக்கிறது அவ்வளவு மும்பரமா இருந்த? மோனம் கட்டவள மாமாவா? இன்னொரு வாட்டி மாமன் சொன்ன கோயில கொடுத்து கழிச்சு போடி. எப்போ ஒரு புருஷ மனைட்டு உறவை பிரிக்கணும்னு நினைச்சியோ அப்பமே நீ எல்லாம் வாழறதுக்கு தகுதியா இல்லாதவா. அது சரி மாமா, இப்போ நீங்க தேன்மணி மேல விழுந்தீங்க, அதுல எந்த தப்பு இல்லையே. ஆனா இவருக்கே இவ்ளோ கோவம் வருது. கழிச்சட. இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை பத்தி ஏதாவது சொன்ன? அவளுக்கும் எனக்கு என்னடி சம்பந்தம்? அவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணே? ஆமா, பாதுகாக்கதான் செய்வான். ஏன்னோ பச்சிக்கிற ஓனாய் கூட இருக்குல்ல, பாதுகாத்து தானே ஆகணும். நீ அதோட பாதத்துல அந்த பொண்ணை தள்ளிட மாட்டேன். போனம் திங்கிற கழுகு அந்த பொண்ணை சாக்கடையில தள்ளுன்னு கங்கணம் கட்டிட்டு அழிஞ்சிருக்கல நீலா. அது சரிடி, நான் ஒரு வாட்டி ராணியை கூட்டிட்டு டெல்லிக்கு ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தேனே, அது எப்படி கரெக்டா அதே ஹோட்டலுக்கு தேன்மொழி வந்தா? சொல்லுடி, அந்த டாக்டர் பையலுக்கு எப்படி அது கரெக்டா அந்த ஹோட்டல்ல தான் தங்கணும் தெரிஞ்சது? அதுவும் நான் அங்க இருக்க நேரம் தான், அதுவும் அதே ஹோட்டல் தங்கி இருக்க நேரம் தான் கூட்டிட்டு வந்திருக்கல அந்த டாக்டர். அந்த பாவம் அவங்களை சும்மா விடாதுடி. டிவி பேப்பர்ல அந்த பொண்ணு போட்டோ வரும்போதெல்லாம் அந்த பொண்ணு எப்படி துடிச்சிருப்பா. அது எப்படி இவ்வளவு பக்காவா பிளான் போடுறீங்க? முன்னாள் கணவன் கண் முன்னாடி கள்ளக்காதலுடன் ஹோட்டலில் தங்கிய முன்னாள் மனைவி கைது. இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்கும் புருஷனாலும் கொடுக்க கூடாது தண்டனை கிடையாது. நான் கொடுத்துட்டேன் அவளுக்கு அதை. என் மனைவிய என்ன வச்சு அசிங்கப்பட வச்சுட்டீங்கல்லடி. அப்ப கூட நான் அவளை குற்றவாளி தாண்டி நினைச்சேன். ஆனா என்னாலதான் அவ குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கான்னு இப்பதாண்டி எனக்கு தெரியும். அட பாதவத்திகளா, நல்ல இருக்க மாட்டடி.
பொண்ணை பிடிக்கல கொண்டாது போட்டிருக்கலாண்டி. ஏன்டி இவ்வளவு அசிங்கப்படுத்தின? பேப்பர் டிவில அந்த பொண்ணு போட்டோவோட கள்ளக்காதலோட ஹோட்டலில் தங்கிய ச்சே, அந்த பொண்ணை எப்படி அசிங்கப்படுத்திருக்க? தன்னை சுத்தி சூழ்ச்சி நடக்குன்னு கூட தெரியாம படிக்க போறவனு கண்ணோட வந்த பொண்ணு கடைசியில அப்படி ஒரு பட்டத்தை கொடுத்து டிவி பேப்பர்ல அந்த பொண்ணு நார் அடிச்சு சே, அதுவும் நானே புடிச்சு கொடுத்துருக்கேன். என்னையே பாவம் பண்ண வச்சு தேடி இதுக்கு ராணி உடந்த எப்படி இப்பெல்லாம் நடிக்கீங்க உலகத்துல? சத்தியமானே உங்களை மாதிரி சூழ்ச்சிக்காரியெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. இத சின்ன பெண்ணமா ஆகுறது அப்பாவி பொண்ணுங்கதான். அப்பாவி பொண்ணுங்க நாங்களும் தாண்டி. நான் கூட நம்பினேன்டி. அவ பக்கத்துல நிக்க கூட எனக்கு தகுதியிலடி. எங்க அம்மா அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு புரியல. ஏன்னா எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணலன்னு. ஏன்னா அதே மாதிரி தானே சூழ்ச்சினால எங்க அம்மா தப்பிச்சு வந்திருக்காங்க. அதனால எங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு. சொன்னாங்க அந்த பொண்ணு எந்த தப்பு பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லடா. கனவோடும் லட்சியத்தோட சுத்தரவளுக்கு இந்த மாதிரி அற்ப சொல்றதுக்கு மேல ஆசை இருக்காது. சொன்னா கேளுன்னு எவ்வளவோ சொன்னாங்க. எனக்கு தண்டி புரியாம போயிடுச்சு. ஏழேழு பந்தமா தொடர வேண்டிய ஒரு பந்தத்தை, ஒரு புனிதமான உறவை என் பொண்டாட்டிய நானே அசிங்கப்படுத்தி நம்பிக்கையோட கையை பிடிச்சி காலாங்காலமா ஒன்னா வாழ போறோம்னு பல கனவுகளோடு என் கூட வாழ வந்தவள, என் புள்ளைய வயிற்றுல சுமந்தவள நானே பட்டத்தை கொடுத்து அவளை இன்னைக்கு அனாதையை நிப்பாட்டி வச்சிருக்கேன். புடிங்கிட்டேன். அவகிட்ட இருந்த எல்லாத்தையும் புடிங்கிட்டேன். அவ சந்தோஷம், மகிழ்ச்சி, குழந்தைத்தனம், அவ குறும்புத்தனம் எல்லாத்தையும் புடிங்கிட்டேன்டி. அவ இப்ப வெறும் பொணம் தான், அங்க ஒண்ணும் கிடையாது. நீ என்னத்தான் இன்னும் அவ மேல எத்தனை பழி சுமத்தினாலும் அவ அசர மாட்டா. அவ வெறும் பொணம் தாண்டி. அப்படின்னா என் பொருசால பொத்தி பொத்தி பாதுகாக்கிறது உங்களுக்கு தெரியும்? தெரியும்டி, எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப தேன்மொழிக்கு எனக்கு என்னடி சம்பந்தம்? அவளுக்கு எனக்கு ஒரு துளி கூட சம்பந்தம் கிடையாது. சொல்ல போனா ஒன்னே மாதிரிதான். நானும் ஒரு துரோகி அவனுக்கு. நீ முதுகுக்கு பின்னாடி குத்துன, நான் நேரு நெஞ்சுக்கு நிறைய குத்திட்டேன். நான் ரொம்ப வித்தியாசம் இல்ல, ரெண்டு ஒண்ணுதான். என்னதான் இருந்தாலும் உங்க மனைவி. என்னடி மனைவி? எப்படி மனைவி? தெரியும்டி, நீதான் போலவே கூடாது. ஆமாடி, அதுக்கு என்ன? இருந்துட்டு போட்டோம், இருந்துட்டு போட்டோண்டி. அவ வாழ்வா, வாழட்டும், சந்தோஷமா இருக்குடி. வேற யாராலையும் உன்கிட்ட தேன்மொழியை காப்பாற்ற முடியாது. பொண்ணு துறையில மட்டும் தாண்டி முடியும். ஏன்னா பொண்ணு துறை ஓடிச்சுனா தெரியும். உன்னை எங்க எப்படி தோக்கடிக்கணும்னு அவளுக்கு தானே தெரியும். தோக்கடிப்பாண்டி. இன்னும் நீ அவளுக்கு என்னென்ன போல விரிச்சிருக்கனே தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? உன்கிட்ட இருந்து காப்பாத்துவாண்டி. அவளை நிச்சயமா காப்பாத்துவான். அவன் காரணம் இல்லாம எந்த ஒரு காரியத்தை செய்யவே மாட்டான். ஆமா, இப்ப நான் அவன் மேல விழுந்தேன். ஏன்னா சின்ன ஒரு இதை கூட நீ அவளை அசிங்கப்படுத்துறதுக்கு துடிப்ப உரைச்சான். எனக்கு என் பொண்ணு துறை பத்தி நல்லா தெரியும்டி. நேர்மையானவன். அதே நேரத்துல காப்பாத்தன்னு முடிவு பண்ணிட்டா எந்த எல்லைக்கும் போய் காப்பாத்துவான். பாக்குறியா? போமாடி, நீ நினைக்கிறதாண்டி நடக்கும். மாமா மாமா, ஜெயராஜ் மாமா அட்ரஸ் கொடுங்க, ஜெயராஜ் மாமா கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்குன்னு எப்படி கேட்டேன். அந்த நம்பிக்கை தாண்டி நான் உன்கிட்ட ஜெயராஜுக்குள்ள கொடுத்தேன். நீ அவ தேன்மொழி வாழ்க்கைய தலைகளை மாத்தி வச்சிருக்கா. ஜெயராஜ் மாமா கிட்ட பேசணும்னு சொல்லி தாண்டி என்கிட்ட வாங்கினேன். என் ரூம்ல நீ டைரி எல்லாம் எடுக்கும் போதே எனக்கு சந்தேகம் வந்தது. ஆனா குழந்த மாதிரி நடந்துகிட்ட பாரு, அதுல தாண்டி நான் விழுந்துட்டேன். இன்னும் உன்னை பத்தி பல விஷயம் வெளியில வந்துட்டு இருக்கேன். சிக்குவடி, சிக்குவ. இன்னும் அந்த ஒத்தக்கண்ண மேட்டர் வெளியில வரலையே, வந்தனைக்கு தாண்டி உனக்கெல்லாம் இருக்குதே. ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணலாண்டி, துரோகமே பண்ணிட்டு இருந்திருக்க பாரு. ஒண்ணுமே இல்லாத ஒரு பொண்ணு சாதிக்க நினைக்கிறாளேன்னு உனக்குள்ள ஒரு பைத்தியக்காரத்தனம், சைக்கோத்தனம். கஷ்டப்பட்ட விட்டு பொண்ணு இந்த கிஷோரை கல்யாணம் பண்ணிக்கிறதா? கிஷோருக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி இவன் இன்னொத்திக்கு பொண்டாட்டி ஆகணும்னு இந்த டீ கடைக்காரனுக்கு அவசரமா அடைச்சே மானம் கட்டவளே. வச்சிருக்கண்டி உனக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு. எதுக்காக அப்படி கோபப்பட்டுட்டு வந்தீங்க? கோலமதா. இன்னும் கோவம் குறைஞ்ச மாதிரி தெரியலையே. கோமால இல்ல. இல்ல, உங்க முகமே காட்டி கொடுக்குற. என்ன நடந்துச்சு? நீங்க இவ்வளவு கோவமா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, யார் பக்கத்துல நிக்க வேண்டாம். ஏன்னு தெரியாதே. அது உங்க ஏன் அன்னைக்கு சைட்ல போட்டு நம்ம ரெண்டு நின்னோம். எவ்வளவு கொச்சை எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க.
அன்னைக்கு கார்ல போனா அது கூட வேண்டாமா தாயே, நீ யார் பக்கத்துல நிக்க வேண்டாம். பார்க்க முடியல முடியல பார்க்கவே முடியல. என் கூட வந்ததுல அது மட்டுமே போதும். வேண்டாம், பார்க்க முடியாது, என்னால பார்க்க முடியாது. கொய்யா மேல படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். யார் பக்கத்தில் நிக்காதுன்னா நிக்காத, அவ்வளவுதான். என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? உளறல, நடக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்க. எத்தனைதான் பார்த்து பார்த்து நந்து நந்து சாவ, புரியுதா? என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். சேர்மா பத்து வச்சிடாத, அதே கோவப்படுத்தாத சேர்மா. எவ்வளவு நாள் இப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க? என் உடம்புல கட்டேசி மூச்சு இருக்கிற வரைக்கும் செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சதான் தேடிக்கிட்டு இருக்கேன். அதை தட்டி பறிச்சாத. கிஷோர் ஒரு ராணியும் தங்கியிருக்க ஹோட்டல நான் தான் அதில் கிட்ட சொன்னேன். எனக்கு புரியல. கிஷோர் எங்க போனாலும் அதை நான் ஆதிர கிட்ட சொன்னேன். அவ மனைவிங்கிறது நடந்து சொன்னேன். அதே ஹோட்டலுக்கு ஒன்னையும் சாரி 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 சிரமம், சாரி சிரமம். சாரி சர்மா. அது முடிஞ்சு போனதானே, அதையும் இப்போ சொல்லிக்கிட்டேன். அதான் இன்னொருத்தர் 14 நடந்துடக்கூடாது இல்ல. நான் உன்னை பார்ப்பேன், என் உடம்புல கடைசி மூச்சிருக்கிற வரைக்கும் பார்ப்பேன். யார் சொடுக்கு நான் இனி பின்வாங்க போறதில்லை. நான் முடிவெடுத்தா முடிவெடுத்துதான். இனி யார் பேச்சுக்கு நான் கட்டுப்படவும் மாட்டேன். உனக்கெல்லாம் வெறும் பொண்ணு தெரியாதானே தெரியும், பழைய விக்னஸ் தெரியாதுல்ல. போங்க இங்க பார், யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன். உன்னால கூட எதுவும் பண்ண முடியாது, கூட தான் இருப்பேன். வா போலாம், வா போலான்னு சொன்னேன். அம்மா எவ்வளவா சொன்னீங்களே அம்மா, புரிஞ்சுக்காம போயிட்டேனம்மா. ஒரு திருப்பு நமக்கு பிடிச்சது நம்ம கையை விட்டு போச்சுன்னா திரும்ப நம்ம கைக்கு வராதுடான்னு எவ்வளவோ சொன்னீங்களேம்மா, கேட்காம போயிட்டேனம்மா. எந்த தப்புமே பண்ணாம அத்தனை பள்ளி பாவத்தை சுமந்துக்கிட்டு தண்டனை அனுப்பிச்சா. அவ தண்டனை தான் அனுப்பிச்சா. நான் இப்ப குற்ற உணர்ச்சியில தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நம்பி வந்தல நானே சாக்கடையில தள்ளிட்டேனேன்னு தினம் குற்ற உணர்ச்சியில செத்துக்கிட்டு இருக்கேன்மா. ஒரு கணவனா ஒரு ஆண் மகனா நான் சரியா நடந்திருந்தா, எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்திருந்தா இவ்வளவு வந்து நின்று இருக்காது. அவ எங்கே தான் நல்லா இருக்கட்டும், அவ எங்கே தான் நல்லா இருக்கட்டும்.